கரூர் வள்ளலார் முதியோர் இல்லத்தில் டாக்டர் ஐடாஸ்கடர் அன்புக்கரங்கள் அறக்கட்டளை அறங்காவலர் திரு பி ரவிக்குமார் அவர்களின் அமெரிக்க வாழ் அன்பு மாப்பிள்ளை திரு கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களின் இனிய பிறந்த நாள் பிப்ரவரி 28, 2024 புதன்கிழமை வேலப்பாடி வள்ளலார் முதியோர் இல்லத்தில் டாக்டர் ஐடாஸ்கடர் அன்புக்கரங்கள் அறக்கட்டளை மூலமாக மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை தலைவர் ஐடா ஜி தவசீலன், செயலாளர் வி ராஜேந்திரன், அறங்காவலர் திரு பி ரவிக்குமார், சமூக ஆர்வலர்கள் வேலு ஆண்ட்ரூஸ் மற்றும் வள்ளலார் முதியோர் இல்லத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருமதி கபிலாஷா அவர்கள் நீண்டவுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து அந்த அம்மையார் அவர்களை குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்க எல்லா வல்ல ராமலிங்க சுவாமியார்களால் நலமுடன் வளமுடன் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகின்றோம். அவருடைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் நன்றாக படித்து பட்டங்கள் பெற எல்லா வல்ல ராமலிங்க சுவாமியார்களால் நலமுடன் வளமுடன் வாழ்க வளர்க நீண்டவுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து அவர்கள் செய்யும் தொழிலால் மேலும் மேலும் வெற்றியடைந்து எல்லா வல்ல ராமலிங்க சுவாமியார்களால் நலமுடன் வளமுடன் வாழ்க வளர்க்க என்று வாழ்த்துகின்றோம். மற்றும் அவருடன் வந்திருக்கும் அந்த இயக்க பேர் இங்கே வந்திருக்கும் திரு ஆசிரியர் அவருடைய நண்பர்கள் திரு தவசீலன், வேலு ஆண்ட்ரூஸ், அவருடைய உங்க பேர் சார் பிரசாந்த், திரு பிரசாந்த் மோகன். அவருடைய இந்த பிறந்த நாள் விழாவுக்காக அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இத்துடன் எல்லா உயிர்களும் பிற மொழிகள் அருள் பெரும் வணக்கம். என் பெயர் ராஜேந்திரன். வள்ளலார் முதியோர் இல்லத்தினுடைய செயலாளர் பேசுகிறேன். இந்த முதியோர் இல்லம் ஆக்கவாழி தொண்டர்கள் அமைப்பு என்ற அமைப்பின் கீழ் இயங்கி வருகிறது. நம்முடைய மாவட்டத்தின் முதல் முதியோர் இல்லமாக இந்த பகுதியிலே வாழ்ந்த பெரியவர் திரு சேமு கோபால் முல்லையார் அவருடைய தலைமையிலே பல தோழர்கள் சேர்ந்து அவரே இடம் கொடுத்து இந்த இல்லத்தை இங்கே ஆரம்பித்தார்கள். அதுபோக பெரியவர் திரு சேமு கோபால் முல்லையார் அவர்கள் இந்த இல்லத்தை சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாளராக இருந்து தன் மறைவிற்கு
முன்னதாக கூட கடைசி இறுதி மூச்சு வரை பொருளாளராக இருந்து இந்த இல்லத்தை கட்டி காத்து வந்தார். அதன் பின்னர் சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களாக பலர் சேர்ந்து செயற்குழுவாக 15 பேரும், பொதுக்குழுவாக 60 பேரும் நியமிக்கப்பட்டு, மாதந்தோறும் இங்கு முறையாக செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு, ஆண்டுதோறும் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு, கணக்கு வழக்குகள் முறையாக தணிக்கை செய்யப்பட்டு, அரசின் வரி விலக்கும் நாங்கள் இங்கு நன்கொடைகளுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த இல்லத்தில் தற்போதைக்கு சுமார் 20 பேர் தங்கியிருக்கிறார்கள். 4 பணியாளர்களுடன் இந்த இல்லம் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த அமைப்பு ஆக்கவேலை தொண்டல் அமைப்பின் சார்பிலே ஒரு பள்ளியும் இங்கு இயங்குகிறது. இன்றைக்கு இந்த வள்ளலார் முதியோர் இல்லத்திலே நம்முடைய மேனாள் வேங்கடவன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ரவிக்குமார் அவர்கள் அவருடைய மாப்பிள்ளையின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு விருந்தளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஐடாஸ் கட்டர் அன்புக்கரங்கள் ட்ரஸ்ட் மூலமாக அந்த ஏற்பாடு நடந்திருக்கிறது. அந்த ட்ரஸ்டை சேர்ந்த தோழர்களுக்கும் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் அமைப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு ஒருவேளை உணவிற்காக ரூபாய் 1000 இங்கு வாங்கப்படுகிறது. அது போக 5000 ரூபாய் பெறப்பட்டு வங்கியிலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு அதில் வரும் வட்டியை பெற்று ஆண்டுதோறும் ஒரு முறை யார் கொடுத்தாலோ அவர் பெயரிலே வாழ்த்தி உணவிடப்படுகிறது. அந்த செயல் எங்களுடைய இல்லம் மேலும் மேலும் வளர்வதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இங்கு வந்து இப்போதைக்கு விருந்தளித்த எங்களுடைய மேனாள் பள்ளி ஆசிரியர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஐடா அன்புக்கரங்கள் ட்ரஸ்டை சேர்ந்த அன்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.